ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கியூட் ஃபேமிலி விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் சுஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான கோதுமாவில் ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறீங்க. இது சின்ன குழந்தைங்கள பெரியவங்களுக்கு வரைக்குமே குடிக்கலாம். இது நமக்கு இம்யூனிட்டி பவர், அதாவது நார்ச்சத்தும் நமக்கு இது கிடைக்கும் இதில் நம்ம குடித்ததுனால. இதை சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் இது குடிக்கலாங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனை சேரும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிகளே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது இப்போ நம்ம கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா தண்ணி சூடாகணும். ஸோ சூடானதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, கோதுமை கலக்கி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை சேர்த்துட்டு இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு ஸ்பூனால் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனால் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா கீழே அது தங்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ மாவு நல்லா வேகணும். ஸோ வெந்து வரணும். ஸோ அது வரைக்கும் இப்போ எவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் இடத்துல இது கெட்டியாக ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம இதில் சர்க்கரை சேர்த்தலாம். நாங்கள் இதில் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நீங்கள் 5 to 6 ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துடலாம். இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கரையணும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்படி மிந்திக்கு இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த டைமில் கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது நம்ம செய்கிறது ஒரு 3 to 4 பேர் நம்ம இது குடிக்கலாம். நம்ம செய்கிற அளவு பாருங்கள், இப்படி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் கூடயும் ஏலக்காய் தூள் அரைச்சி சேர்த்துட்டேன். ஸோ அதனால தான் சேர்க்கலை. இது கூட ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தாங்க ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இந்த ட்ரிங்க் பண்ணிடலாம். இதில் அவ்வளோ நமக்கு இம்யூனிட்டி பவரும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.